இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். நாம் சில வசனங்களை தியானிக்க போறோம். இந்த மாதத்துல கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்தோம். கடந்த ரெண்டு வாரமாக தியானித்தோம். சங்கீதம் 85 சங்கீதம் அதனுடைய 12 வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். யாருக்கு தேவன் நன்மைகளை கொடுப்பார் என்று சொல்லி சில காரியங்களை தியானித்தோம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை கொடுப்பார் என்று சொல்லி அநேக வசனங்கள் மூலமாய் தியானித்தோம். அதுபோல தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் நன்மை செய்வார் என்று சொல்லி 2வது ஞாயிற்றுக்கிழமையில, திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில நாம் தியானித்தோம். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி தியானித்தோம். சபையின் ஆராதனைக்கு சரியாக வருகிற ஜனங்களுக்கு தேவன் நன்மை செய்வார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில சங்கீதம் 65:4 சொல்லுகிறது, பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஸ்தோத்திரம். நமக்கு 7 நாள் இருக்கிறது. 6 நாளும் நல்லா வேலை செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், என்னென்னமோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள, பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்ள உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். ஸ்தோத்திரம். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த வாசித்ததான வேத பகுதியில பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். நம்ம வெளியில பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு என்னதான் பிரயாசப்பட்டாலும் நம்ம தேவனுடைய வீடாகிய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதித்து அவருடைய சமூகத்தில் அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கப்பட்டவர்களாய் கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் இராவிட்டால் ஸ்தோத்திரம், கடைசியில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும், சமாதானம் இல்லாமல் இருக்கும், பொத்தலான பையில போடுகிறது போல இருக்கும். அவருடைய வீட்டின் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதித்து அவரை தொழுது கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வருகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ வந்தேன் போனேன் உள்ளேன், ஐயா பாஸ்டர் பார்த்தாரு, பரவாயில்ல, அடுத்த வாரம் வந்தால் போதும், அதுக்காக இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு எதுக்காய் வருகிறோம்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி 134 படித்தோம் சங்கீதத்தில். அந்த தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தான் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தெய்வீக வழிநடத்துதலையும் நல்ல ஆலோசனைகளையும் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் பெற்று ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழதான் ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடி வருகிறோம். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம வந்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில, ஆண்டவரை ஆராதிக்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய நன்மையோடு நாம் வாழ முடியாது. தேவன் தருகிற நிறைவான நன்மையான ஆசீர்வாதங்களோடு வாழ முடியாது என்பதை நாம் கவனித்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் விசுவாசிகளுடன் ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு நன்மையானதை கர்த்தர் தருவார் என்று சொல்லி
சங்கீதம் 133 சங்கீதத்திலும் இன்னும் அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 4 அதிகாரம் இப்படிப்பட்ட அதிகாரங்கள்லேருந்து வசனங்களை தியானிக்கப்பட்டது. இந்த நாளில் நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நன்மைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்மைகளை தருவதோடு மாத்திரமல்ல, நம்மை விருத்தியடைய பண்ணுகிற தேவன். நன்மைகளை கொடுத்து விருத்தியடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 13 அதிகாரம் 18வது வசனம் படிப்போம். உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். உன்னை என்ன செய்வார்? விருத்தியடைய பண்ணுவார். எப்படி விருத்தியடைய பண்ணுவார்? பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி விருத்தியடைய பண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவரின் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். ஸ்தோத்திரம். விருத்தி அடைதல் அப்படின்னா ஸ்தோத்திரம் நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம் அடைகிறதை குறிக்கும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நாளுக்கு நாள் ஒரு விருத்தி அடையணும், முன்னேறணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகளை அவர் நமக்கு தரும்போது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்படும்படியாய் தேவன் நடத்துவார். இந்த விருத்தி அடைவதற்கு தடையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீக்கி போட வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்ததான அநேகர் என்ன செய்தார்கள்? விருத்தி அடைந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30 அதிகாரம் 43வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை விருத்தியடைய பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம். யாக்கோபு விருத்தியடையக்கூடாது, முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடை பண்ணுகிற மனுஷர்கள் அவனை சுற்றிலும் இருந்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. 28, 29, 30 அதிகாரங்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போது யாக்கோபு முன்னேறக்கூடாது, யாக்கோபுக்கு ஆட்டு மந்தையெல்லாம் பெருகுகிறது, அவன் எப்படி முன்னேற விடலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சதி செய்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவருக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தபடியினால வேதம் சொல்லுகிறது அவன் இவ்விதமாய் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணும்போது நினைக்கும் போது எத்தனை தடைகளை மனுஷர்கள் கொண்டு வந்தாலும், பொறாமையோடு எரிச்சலோடு எத்தனை மனிதர்கள் ஒருவேளை செயல்பட்டாலும் தேவன் அதையெல்லாம் நீக்கி போட்டு ஒரு தேவனுடைய பிள்ளைய அவர் விரும்புகிறபடி விருத்தியடைய பண்ணியே தீருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனிதனும் தடை பண்ண முடியாது. அவர் தேவனுடைய மனுஷனையோ மனுஷியையோ உயர்த்தும் போது எந்த ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது. இவ்விதமாய் அந்த புருஷன் அவன் விருத்தியடைந்து ஸ்தோத்திரம் ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் இதெல்லாம் உள்ளவங்க தான் பெரிய சீமான்கள், பணக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு ரேஞ்சில் அந்த யாக்கோபை தேவன் மாற்றி விட்டார். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், தேவன் உங்களை விருத்தியடைய பண்ணி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பணும்.
ஸ்தோத்திரம் நம்பி ஆண்டவரை என்னையும் விருத்தியடைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்கும்போது கண்டிப்பாக அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். தாவீது என்ன செய்தார்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் வராத கஷ்டங்களே இல்லை, இல்லாத சத்துருவே இல்லை. எத்தனையோ பேர்கள் சத்துருவாய் எழும்பி செயல்பட்டார்கள். நெருக்கம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் நெருக்கத்துக்கு அடிபணிந்தவர்களாக நாம போய்விடக்கூடாது. நெருக்கத்தின் மத்தியில, அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை விருத்தியடைய பண்ணுகிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினால அவருடைய சித்தத்தின்படி நாம் முன்னேறி செல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நெருக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையில பார்க்கும்போது எந்த ஒரு சலனமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு முன்னேற்றத்தின் எண்ணமும் இல்லாதபடிக்கு அநேக நேரங்களில் ஜனங்கள் இருந்து விடுவார்கள். நெருக்கங்கள் வரும்போது தான் பல நேரத்தில் இப்படிப்பட்ட நிலைமையின் மத்தியில், இப்படிப்பட்ட சத்துருக்கள் மத்தியில் கண்டிப்பாய் தேவன் எங்களை என்ன செய்வார்? விருத்தியடைய பண்ணுவார். தாவீதை உயர்த்தினது போல உயர்த்துவார் என்கிற ஒரு ஒரு குறிக்கோளோடு செயல்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எந்த ஒரு நெருக்கம் நம்ம சந்திக்காமல் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சாதனையை அடையவே முடியாது. எப்பவும் இருக்கிறது போல சாப்பிட்டோம், உட்கார்ந்தோம், போனோம் அப்படின்னு சொல்லி அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம இருப்போம். ஸ்தோத்திரம். நெருக்கம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் வரும்போது நீங்கள் அறியணும், அந்த நெருக்கங்களை மாற்றி போடுகிற தேவன் இதைவிட பெரியவர். இந்த நெருக்கத்தின் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றி என்னை விருத்தியடைய பண்ணுகிறவர் ரொம்ப ரொம்ப பெரிய தேவன். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்பதை இங்கே விசுவாசித்து சோர்வுகளை நீக்கி கடந்து செல்லுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உபாகமம் அந்த முதல் படித்ததான உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு முந்தினதான வசனம் 17வது வசனத்தை யாராவது படிங்க. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம், ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். ஸ்தோத்திரம். எப்பொழுது அவர் விருத்தியடைய பண்ணுவார்? 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால். முதல்ல எது இருக்கக்கூடாது? சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் ஸ்தோத்திரம் உன் கையில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்ட பொருள், அது சபிக்கப்பட்ட பொருள் அப்படின்றத பார்க்கும்போது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யாத்திராகம் 23:8 படிங்க. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை என்ன செய்யும்? குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். நீதிமான்களுடைய வார்த்தைகளை அது பரிதானம் புரட்டும். ஸ்தோத்திரம். நீதிமான்களை இவர்கள் தவறு செய்தவர்கள் என்றும் பொல்லாதவர்களை இவர்கள் நல்லவர் என்றும் மாற்றி சொல்லுகிறது எது? பரிதானம், லஞ்சம். ஸ்தோத்திரம். பாருங்க, தவறான சம்பாத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில்
நம்முடைய வீட்டில் இராதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14-16 வரை உள்ள வசனங்களிலே படிக்கும்போது அங்கே யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. யூதாசனுடைய வாழ்க்கையில் அவரை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லுகிறார்கள். யூதாஸ் ஒரு பெரிய அவனும் ஒரு யூதர்கள் மத்தியில் செல்வாக்கான ஒரு தலைவனாக காணப்பட்டவர் தான் இந்த யூதாஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கண்டிப்பாய் ராஜாவாய் மாறுவார். இந்த ராஜாவாய் மாறும்போது நமக்கு பதவி கிடைக்கும் என்று சொல்லி இந்த யூதாஸ் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் அவர் நினைத்தபடி ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கூட சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லுகிறார். நினைத்தபடி ஒன்றுமே நடக்காத போது இந்த யூதாஸ் என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசுவுக்கு எதிரான அந்த ஆசாரியர்களோடு பரிசேயர்களோடு மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு இயேசுவை நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறாரு. ஸ்தோத்திரம். 26ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் உள்ள வசனங்களை படிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். யூதாசனுடைய எண்ணம் இப்பொழுது என்ன? 30 வெள்ளிக்காசை எப்படியாயிலும் வாங்கிடணும். எப்ப இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்ப இயேசுவை காட்டி கொடுத்த அந்த 30 வெள்ளிக்காசை நம்முடைய வீட்டில் கொண்டு வரலாம் அப்படின்றதான் யூதாசனுடைய எண்ணமாய் காணப்பட்டது. வேலை வந்தது. இரவு நேரத்தில் அங்கே இயேசுவை சீசர்கள் மத்தியில் அங்கே காட்டி கொடுத்தார் முத்தத்தினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் 48-49 படிங்க. அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். வாழ்க, முத்தம் கொடுக்கிறான் ஒரு பக்கம், வாழ்க இயேசு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காட்டி கொடுக்கிறார். மற்றவர்கள் உங்களை வாழ்க அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்தாங்கன்னா ஏதோ படுகொலி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். எங்க அதிக புகழ்ச்சி இருக்கிறதோ அங்க ஏதாவது இந்த யூதாசை போல ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தோடு கூட உங்களில் புகழலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, வாழ்க அப்படின்னு சொல்லி அவரை முத்தத்தினால காட்டி கொடுக்கிறான். ரொம்ப சந்தோஷம். 30 வெள்ளிக்காசு கைக்கு வந்து விட்டது. ரொம்ப அவன் வீட்டாரோடு சந்தோஷமா இருந்தானா? ஸ்தோத்திரம். தவறாய் சம்பாதித்த அந்த பணம், இயேசுவை காட்டி கொடுத்து தன்னுடைய கையிலே வாங்கின பணம் ஒரு நிமிஷம் கூட யூதாசனுடைய வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கவில்லை, சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, அவனுடைய வாழ்க்கையில அது முன்னேற்றத்தை கொடுக்கவில்லை. அவன் அதை வாங்கினது முதற்கொண்டு அவனுக்குள்ள இருதயம் வாதித்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை அந்த எந்த பணம் தனக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை சம்பாதித்த இயேசுவை காட்டி கொடுத்து சம்பாதித்தானோ அந்த பணத்தை அவன் கையிலே வைத்து கொண்டு அலைகிறான், நிம்மதியற்று அலைகிறான். அவனுடைய வாழ்க்கையில் அது விருத்தி அடையத்தக்கதாக இல்லை. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று அவன் கதறுகிறான். அவன் கதறிட்டு என்ன செய்கிறான்?
ஸ்தோத்திரம், நான்று கொண்டு தூக்கு போட்டு செத்து போயிட்டான். ஸ்தோத்திரம், அவன் தவறாய் சம்பாதித்ததானே, இயேசுவை காட்டி கொடுத்து சம்பாதித்ததான 30 வெள்ளி காசுகளை கொண்டு அவனுடைய குடும்பத்தை முன்னேற்றவும் முடியல, நிம்மதியாய் வாழவும் முடியல. அவனுடைய வாழ்க்கை சாபமாய் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், தவறான சம்பாத்தியங்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில இருக்க வேண்டாம். இன்னைக்கு சபிக்கப்பட்டதான பொருள் இல்லாவிட்டால் மற்றவர்களுடைய அடுத்தவருடைய அநியாயம் செய்யப்பட்டதனால வந்ததான பணங்கள் பொருள்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கிறதா? அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, அது ஒரு சாபமாய் உங்களை பார்த்து, நான் ஒரு சாபமாய் உன்னுடைய வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களை பார்த்து சொல்லுமே தவிர அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இடமாக இருக்காது. ஸ்தோத்திரம், தேவன் நம்மை விருத்தியடைய பண்ண விரும்புகிறார். ஒரு தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தது போல விருத்தியடைய பண்ண விரும்புகிறார். எத்தனை தடை வந்தாலும் யாக்கோபை ஆசீர்வதித்து அவர் விருத்தியடைய பண்ணினது போல விருத்தியடைய பண்ண விரும்புகிறார். ஆனால் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கவனித்து நடந்தா நம்மையும் அதே போல தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். சில காரியங்களிலே கவனக்குறைவாய் நாம் காணப்படும் போது நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்துவிட அப்படிப்பட்ட காரியங்கள் மாறிவிடும் என்பதை நாம் கவனத்தோடு செயல்படுத்த வேண்டும். பாருங்க, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களிலே சாமுவேலனுடைய பிள்ளைகளை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை படிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதியாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சேபாவிலே நியாயாதிபதிகளா இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு என்ன செய்தார்கள்? சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தான். அவர்களை நியாயாதிபதியாய் வைக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனால் அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கினார்கள். 2 பேர் நியாயத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம், ஒருத்தன் நைஸா பணம் கொடுக்குறேன், எனக்கு சப்போர்ட்டா நீங்க தீர்ப்பு சொல்லுங்க ஐயா அப்படின்னும் போது, சரி கொடு, ஒரு 10,000 கொடு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொண்டு பரிதானம் வாங்கி கொண்டு என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம், நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், தாங்கள் பரிதானம் வாங்கி தங்களுடைய வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். சாமுவேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய பிள்ளைகள் பொருளாசைக்கு சாய்ந்தார்கள். அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து அந்த லஞ்சத்தை பரிதானத்தை வாங்கி வீட்டில் சேர்த்தது ரொம்ப நாள் நீடிக்கல. அவர்கள் அந்த நிலைமையை விட்டு நீக்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் கொதித்து எழும்புகிறார்கள். ஐயா, நீங்க நல்லவங்க தான், ஆனால் உங்க பிள்ளைகள் சரியா நீதி செய்ய மாட்டாங்க. ஸ்தோத்திரம். எனவே ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போராட ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரும் சவுல் என்கிற ராஜாவை அங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தவறாய் சம்பாதித்து தவறான பொருட்களை கொண்டு, ஸ்தோத்திரம், தவறான வருமானங்களை கொண்டு நான் விருத்தி அடையலாம், பெரிய ஆளாய் மாறிடலாம் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது செட் ஆகாது. ஸ்தோத்திரம். திருடி விருத்தி அடையலாம், ஸ்தோத்திரம், மற்றவருடைய பொருட்களை அபகரித்து விருத்தி அடையலாம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவ பிள்ளைகள் அதை குறித்து கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் படிங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். பரிதானம் லஞ்செல்லாம் ஏசப்பா அவனிடத்துல கர்த்தரிடத்துல செல்லுபடி ஆகாது. நீங்க கவனமா தெய்வ பயத்தோடு இருங்க, ஜனங்களை நியாயம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையானதை தந்து நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் விருத்தி அடைகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை நடத்த கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாதபடிக்கு சில நேரங்களில் கவனம் இல்லாதபடிக்கு பல காரியங்களை செய்வோம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். ஸ்தோத்திரம். முதல்ல சபிக்கப்பட்ட பொருள் உங்கள் கையில இருக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளின்படி எல்லாம் கை கொண்டு நடக்கிறவர்களாய் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது கர்த்தர் அவர் விருத்தியடைய பண்ணி உங்களை தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாதபடிக்கு, உயர்வில்லாதபடிக்கு காணப்படுகிற சூழ்நிலையின் மத்தியில் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஏன் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில விருத்தி அடைய முடியாதபடிக்கு என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய வழியில நடக்காம இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்காம இருக்கலாம், தெய்வ பயம் இல்லாதபடிக்கு ஜீவிக்காம இருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து இங்கே விடுதலை பெறும்போது கர்த்தர் உங்களை கண்டிப்பாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் வாசிங்க. பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். சோத்திரம். பாருங்க, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்ன செய்யாத இச்சியாதிருப்பாயாக. மற்றவனுக்கு இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் இச்சித்து அதை எடுத்துக்கொள்ளணும், அதை அபகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் செயல்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் பக்கத்தில் இடங்கள் இருக்கும், நிலங்கள் இருக்கும், மற்றவர்களுடைய இடத்துல ஒரு அடியாவது எடுத்தாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுவும் என்னது? அபகரிக்கிறது, பிறனுக்குள்ளதான காரியத்தை இச்சிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கிறதான காரியங்கள். ஸ்தோத்திரம். தவறாக
எடுத்து வைக்கிறதான பொருள் காரியத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். பிறனுடைய எந்த ஒரு காரியத்தையும் நாம இச்சித்து எடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யோசுவா 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது யோசுவாவினுடைய பெயர் புகழ் அந்த தேசம் எங்கும் பரம்பிற்று என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஸ்தோத்திரம். யோசுவா அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். எங்க போனாலும் வெற்றி. ஸ்தோத்திரம். எங்க போனாலும் ஒரு ஜெயம், சத்துருக்கள் மேல ஜெயம், தடைகள் விலகிற்று. ஸ்தோத்திரம். இங்க யாரோ தண்ணி திறந்து விட்டுருக்க மாதிரி தெரியுது பிரதர். ஒரு ஆள் போய் பாருங்க பாத்ரூம்ல. ஸ்தோத்திரம். யோசுவாவினுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஆனா இந்த சூழ்நிலையில அடுத்த அதிகாரத்துல யோசுவாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு, பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. ஸ்தோத்திரம். காரணம், ஒரு மனிதன் எந்த ஒரு பொருள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த காரியத்தை எல்லாம் எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்ததுனால உண்டானதான அந்த பாவம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை படிங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டாம், ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, யோசுவா மோசேக்கு அப்புறம் யோசுவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டே இருக்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். யோர்தான் என்ன செய்கிறது? பின்னிட்டு அப்படியே திரும்பி ஒரு குவியலாய் நிற்கிறது. இதையெல்லாம் அக்கம் பக்கத்து நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் கேள்விப்படுறாங்க. ஸ்தோத்திரம். அதுபோல பெரிய தகர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்ததான அந்த எரிகோ பட்டணம், அது இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாள் சுற்றி வந்தபோது அப்படியே உடைந்து நொறுங்கி தூள் தூளாய் மாறிவிட்டது. அதையும் இவர்கள் சுதந்திரித்தார்கள். அந்த இடத்துல தான் ஒரு மனிதனுக்கு ஆசை வருகிறது. ஸ்தோத்திரம். தேவன் அந்த எரிகோவில் யாரும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆனால் இங்கே 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், கொஞ்ச ஜனங்கள், ஒரு 3000 ஜனங்கள் போனா போதும், இந்த ஆயி என்கிறதான பட்டணத்தை பிடித்து விடலாம். அவ்வளவு ஒரு சாதாரணமாய் நினைக்கப்பட்டதான ஒரு பட்டணத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எதிராய் அவர்கள் கடந்து போகும்போது அந்த சாதாரண பட்டணத்தின் ஜனங்கள் இவர்களை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். பலர் மரித்து போகிறார்கள். யோசுவா கர்த்தருக்கு முன்பாக அங்கே கீழே விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படி ஆகிவிட்டது, இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்தீங்க, வெற்றி மேல் வெற்றியை தந்தீங்க, எங்களுடைய வாழ்க்கையில விருத்தியடைய பண்ணினீங்க, ஆனா ஏன் ஆண்டவரை இங்கே தோல்வி அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். யோசுவா, ஸ்தோத்திரம், உன்னுடைய ஜனங்கள் சரியில்லை. ஸ்தோத்திரம், உனக்குள்ள ஒரு திருடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 7ஆம் அதிகாரம் 10லிருந்து படிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என்
உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். யோசுவா எழுந்திரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு மனிதன் தனக்கென்று என்னென்ன அவன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அதெல்லாம் எடுத்து ஒளித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு பேசும்போது, ஸ்தோத்திரம், 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் படிக்கும்போது படிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, எரிகோவில் எல்லா ஜனங்களும் போய் அந்த பட்டணத்தை பிடிக்கிற நேரத்தில் இந்த ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் மாத்திரம் தனக்கு தேவன் ஏற்கனவே யோசுவா மூலமாய் சொல்லியிருந்தார், இந்த பட்டணத்தில் உள்ளதான எல்லா காரியங்களும் சாபத்தீடானது, இதில் நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது கர்த்தருக்கு உரியது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஆகான் அவன் எல்லாரும் மும்முரமாய் சத்துருக்களை முறியடிக்கிற அந்த காரியத்தில் இருக்கும்போது இவன் மாத்திரம் திருட்டுத்தனம் பண்ணிட்டு அதை பத்திரமாய் கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்தில் அதை என்ன செய்கிறான், புதைத்து வைத்து விட்டு அவன் திருட்டுத்தனமாய் காரியங்களை செய்கிறான். இது நிமித்தமாய் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கே தோல்வி. யோசுவா பயப்படுறான். சின்ன ஒரு பட்டணத்தில் நம்ம தோற்றோம்னா, ஸ்தோத்திரம், பயந்து நடுங்கி இருக்கிற எல்லா எதிரிகளும் வந்து விடுவார்களே, ஆண்டவரே என்ன செய்யறது அப்படின்னும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கடைசியில் இந்த ஆகானுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், ஆகானை கல்லறிந்து அவன் மேல் பெரிய ஒரு கற்குவியலை அவர்கள் குவித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் இவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆக்கோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஸ்தோத்திரம். தவறான ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு, அது ஆண்டவர் கட்டளையிடாத ஒன்று, தேவன் எச்சரித்ததான ஒன்று, எந்த ஒரு பொருளும் உங்களுடைய வீட்டில் அது சேரலாகாது என்று சொல்லி சொன்னதான அந்த பொருளை திருட்டுத்தனமாய் எடுத்து வைத்த அந்த நிலைமையின் மத்தியில் அது அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறவில்லை. அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து போகத்தக்கதாக அந்த காரியம் அவனை மாற்றிவிட்டது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கை கொண்டு நடக்கணும். மற்றவர்களுடைய காரியங்களை அபகரித்து நீங்கள் முன்னேறலாம், விருத்தியடையலாம் அப்படின்னா அது தப்பான காரியம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல முறையில் தேவனை தேடி ஆராதித்து பரிசுத்த ஜீவியம் செய்து உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியாய் காணப்படும் போது ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தேவன் விருத்தியடைய பண்ணுகிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். ஆகான் நினைத்திருப்பான், இந்த பொருள் மாத்திரம் என் கையில் என் வீட்டில் இருந்துச்சுன்னா நான் ஓகோன்னு போயிடுவேன். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் யாரும் என்ன மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்தான். ஆனால் நினைப்பு தான் பிழைப்பை கெடுத்தது. ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையை இழந்து விடத்தக்கதாக அந்த காரியங்கள் மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் தவறான எண்ணங்களை பிசாசு கொடுப்பான், தவறான எண்ணங்களை உண்டு பண்ணுவான். பல நேரங்களில் தவறு பண்ணும்படியாக தூண்டி விடுவான். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு
தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டார். நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நம்ம தேவனுக்கு உண்மையாய் இருக்கும்போது அவர் நமக்கு உண்மையாய் இருந்து நம்மை விருத்தியடைய பண்ணி உயர்த்துவார். ஸ்தோத்திரம். தவறான ஒவ்வொரு காரியங்களையும் மனிதன் ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். கூட்டி கழித்து ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு வைக்கிறவர் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எனவே விருத்தி அடைய பண்ணணுமா, தேவன் உங்களை உயர்த்தணுமா, ஆண்டவருடைய வசனத்தின்படி அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்க ஜீவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், நீ மோபாபியருக்கு எதிராய் போய் அந்த மோபாப் தேசத்தில் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் மனிதர்கள் எல்லாவற்றையும் அழித்து போடு. காரணம், அவர் தேவன் சொல்லிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் அவர்கள் அந்த எகிப்திலிருந்து வரும்போது எதிர்த்து யுத்தத்துக்கு வந்தார்கள். தேவன் அதை மனதில் வைத்து அவர்களை என்ன செய், அழிச்சு போட்டு பரிதாபமே பார்க்காத அப்படின்னும் போது இந்த சவுல் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். நல்ல நல்ல மாடுகள், கொழுத்த ஆடுகள், ஸ்தோத்திரம், இன்னும் மனிதர்கள் எல்லாவற்றையும் தப்ப விட்டு ஸ்தோத்திரம் தேசத்துக்கு வந்து விட்டார். தேவன் எல்லாவற்றையும் அழித்து விட அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸ்தோத்திரம். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் அந்த சவுல் இருக்கிற இடத்துல அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். என்னாச்சு? சவுல் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? கரெக்டா, பெர்ஃபெக்டா தேவன் சொன்னது ஒண்ணுமே மிஸ் ஆகாம எல்லாத்தையும் பண்ணிட்டையா. அப்போ இந்த ஆடு மாடெல்லாம் சத்தம் கேக்குதையா, அது என்ன? ஆடு மாடெல்லாம் கத்துது, அதெல்லாம் என்ன சத்தம்? அது நான் கொண்டு வந்தது கிடையாது, அது இந்த ஜனங்கள் தான் கர்த்தருக்கு, அதுவும் கர்த்தருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சாக்கு போக்க சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே ஒரு காரியத்தினால, கொஞ்சம் பொருள் மேல அவன் ஆசை வைத்ததுனால, அதே காரணத்தினால அவனை அரசாட்சியிலிருந்து தூக்கி எறிந்து அவனிடத்துல தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் கீழ்ப்படிந்து நடக்கணுமே தவிர நம்முடைய இஷ்டம் போல இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இதை செய்ய அப்படின்னா நம்ம செய்யும் போதுதான் நமக்கு அது மேன்மையாக இருக்கும். இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அதை கை கொள்ளுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில நாம விருத்தியடைய உயர்வடைய ஏதுவாயிருக்கும். எனவே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வசனங்களை நீங்க கவனித்து பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் நன்மையானதை தந்து மாத்திரமல்ல, நம்மை நாளுக்கு நாள் ஒரு தாவீதை போல, ஒரு ஸ்தோத்திரம் யாக்கோபை போல, வேதத்தில் நாம் பார்க்கிறதான ஜனங்களை போல, ஒரு தானியலை போல, ஒரு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை போல அவர்கள் பாபிலோன் தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர. ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் விருத்தியடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படியிட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே, தவறாய் சம்பாதித்ததான காரியங்கள், சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர, யோசுவாவின் நாட்களில் நீர் அப்படி சொன்னபோது ஆண்டவரே, ஆகான் அவன் சபிக்கப்பட்ட பொருட்களை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்த போது எல்லாருக்கும் ஆண்டவரே அது இழப்பாய் மாறினது. இன்றைக்கு ஆண்டவரே, ஒரு ஆகான் எங்களுடைய குடும்பத்தில் இருப்பான்னா அது நிமித்தம் எல்லாருக்கும் ஆண்டவரே இழப்பாய் மாறிவிடுமே. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் கூட ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டிய காரியங்களை
நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தேவன் விருத்தியடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தவறாய் சம்பாதித்ததான காரியம், தவறான பொருள் எது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தராது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாபத்தீடான காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வீடுகளில் இருக்குன்னா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் அருவருக்கிற விக்கிரக பிரகாரமான காரியங்கள், தேவனை அசட்டை பண்ணுகிற காரியங்கள், உங்கள் வீடுகளில் விக்கிரக பொருட்கள் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை அகற்றி போடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு இடம் கொடுப்போம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, என் நன்மைகளை தருகிற தேவன், என் தேசம் தன் பலனை தரும்படியா என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை ஆசீர்வதித்து நீர் நடத்தத்தக்கதா என் வாழ்க்கையும் சீருள்ளதா இருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் கண்களை மூடுவோம், செபிப்போம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட வருகிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் வேறு பிரித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தாரை போல நாம ஜீவிக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருடைய வேத வசனங்களின்படி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்தை கவனித்து நடக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க, வேத வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்ததான அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் தாமே இன்றைக்கு ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி சொன்ன தேவன் தொடர்ந்து ஒவ்வொரு ஜனங்களோடும் கூட இருந்து நடத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திர. இந்த நாளிலும் தியானித்த வார்த்தைகளின்படி கர்த்தாவே
ஆண்டவரே, நீரங்களை விருத்தியடைய பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை தடைகளை சத்துருக்கள் மனிதர்கள் கொண்டு வந்தாலும் ஆண்டவரே அதையெல்லாம் மாற்றி போட்டு எங்களை விருத்தியடைய பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். அதே நேரத்தில் ஆண்டவரே, சபிக்கப்பட்டதான காரியங்கள், பொருள்கள் ஆண்டவரே எங்களுடைய வீட்டிலோ எங்களுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா விருத்தியடைய பண்ணுகிற ஆசீர்வாதத்தின் உயர்வை பெற்றுக்கொள்ளுகிற வகையில் எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, பிறனுக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் இச்சிக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் தாமே விடுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர, ஆகான் தன்னுடைய வாழ்க்கையில இச்சித்து அது தன்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயர்வுக்கு காரணமாய் மாறும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் அந்த காரியத்தினாலே அவனுடைய வாழ்க்கையை அவன் இழந்து போனான். கர்த்தாவே, சவுல் ராஜா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் ஆடு மாடுகளையும் மனிதர்களையும் பிடித்து கொண்டு வந்து அது தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மைக்குரியதாய் மாறும் என்று சொல்லி நினைத்தான். அவனுடைய அரசாட்சியிலிருந்து ராஜாவாய் இராதபடிக்கு அவன் தள்ளப்பட்டான். கர்த்தாவே, பல நேரங்களில் நாங்கள் ஒரு கணக்கு போடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கணக்கல்ல, நீர் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறதான வேத வசனங்கள் என்கிற கணக்கில் நாங்கள் பின்பற்றி நடக்க ஆண்டவரே உம்முடைய விருத்தி அடைகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதித்த எல்லாரோடும் கூட இரும். கர்த்தாவே, இந்த வாரங்களிலும் அவர்கள் செய்கிற எல்லா வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் விருத்தியடைய உயர்வடையும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை